ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளிலாம் சேர்க்கறது கிடையாது, அதனால் தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூளில் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இது இப்போ ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம அந்த மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இப்போ அது அப்படியே இருக்கட்டும். தக்காளி வதங்கிருச்சான்னு பார்ப்போம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம காய்கறிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மெயினாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு காய்கறிகள் தான் சேர்க்கணும், அதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த குழம்பு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா குழம்பு கொஞ்சம் திக்காயிருக்கு. நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோடு பரிமாறுறதுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம சேர்த்துருக்க கத்தரிக்காய், முருங்கைக்காயோட வாசனையோட குழம்பு கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் நம்ம வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெய்லி என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்ற ஒரே குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த குழம்புல அதிகமாக நம்ம காய்கறி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால தனியாக நமக்கு இதுக்கு கூட்டு பொரியெல்லாம் தேவைப்படாது. இது கூட ஒரு அப்பளமோ முட்டையோ பொரித்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான பொரிச்ச குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.